வணக்கம் மை டியர் டீம். இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறது சாதாரணமான மக்களுக்கு ஒரு ஃபன் டே தான். சாதாரணமான மக்கள்னா ஒரு 5-6 நாள் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு. பட் சாதனையாளராக மாறணும், என் ஃப்யூச்சரை நான் கிரியேட் பண்ணணும், என்னுடைய பசங்களுக்கான எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொடுக்கணும், என்னுடைய கனவை நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு கனவை தேடி கனவை நோக்கி கனவு வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுற நம்புற மாதிரி நபர்களுக்கு இன்னைக்கு தான் ஒரு மிக முக்கியமான நாள். நான் இந்த வியாபாரம் தொடங்கும் போது இந்த பிஸ்னஸ் என்னோட மென்டார் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையில் ஒரு 100 ஞாயிற்றுக்கிழமைய நீ வந்து இந்த வியாபாரத்துக்காக நீ முழுமையாக ஒப்படைச்சு அர்ப்பணிச்சுன்னா அதுக்கடுத்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நாளும் உனக்கு வந்து ஒரு வசந்த காலம்தான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை சத்தியமான உண்மை. முதல் 100 சண்டே இந்த வியாபாரத்தில் நான் முழுக்க மக்களை சந்திக்கிறதுக்கு, நேரடியாக சந்திக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினேன். அந்த நாளில் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை வெளில கூப்பிடுவாங்க, நிறைய இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அவங்களுக்கு நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட இந்த பிஸ்னஸ்க்காக, என் ஃபேமிலிக்காக, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் வந்து முழுக்க அந்த சண்டேவை இந்த வியாபாரத்துக்காக அர்ப்பணித்தேன். அதோடைய வெளிப்பாடு இன்னைக்கு என்ன டேனே தெரில. அந்த அளவுக்கு எல்லா நாளும் ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ரொம்ப ஹாப்பியாக, நம்ம எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திருக்கணும் நம்ம டிசைட் பண்ணி எங்கே போகணும், எங்கே வரலாங்கிறத நம்ம முடிவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஃப்ரீடம் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய ஞாயிற்றுக்கிழமையை நான் கரெக்டாக பயன்படுத்தினது. ஸோ இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான். இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்கள், இந்த நாளை உங்கள் நாளாக மாற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்கிற டைம், அவங்கள நேரில் போய் சந்திங்க. நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களோட இலக்கு என்ன, உங்கள் கனவு என்ன, இந்த வியாபாரத்தை பற்றின விஷயங்களை அவங்ககிட்ட நேரில் போய் மீட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு. இந்த சான்ஸை நீங்களும் விட்டுட்டு எல்லாரும் மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி சாதாரணமாக ஒரு நபராக போனீங்கன்னா சாதாரண வாழ்க்கை தான் கிடைக்கும். உங்கள் கனவை நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த நாளை பெஸ்ட்டாக பயன்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடே.